Hello friends, welcome to MR Learning Platform. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா ஃபிகர்ஸ் சீரிஸோட பார்ட் 2. ஓகேவா? பார்ட் 1 எல்லாரும் பார்த்துட்டு பார்ட் 2க்கு வாங்க. ஏன்னா சேலஞ்சிங்கான கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஸோ பார்ட் 1ல சால்வ் பண்ணி பாருங்க. எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்றத கமெண்ட்ஸ்ல போடுங்க. அதுல டைப் 1, டைப் 2, டைப் 3 பார்த்தோம். இந்த பார்ட் 2 செஷன்ல we are going to see type 4 and type 5. டைப் 4 என்ன, டைப் 5 என்ன? டைப் 4 வந்து என்ன பார்த்தோம்? டிடெக்டிங் த இன்கரெக்ட் பேட்டர்ன். ஓகேவா? பேட்டர்ன்ல ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ப்ரீவியஸ் வீடியோல கொடுத்துருப்பேன், பட் இங்கேயும் கொடுத்துட்றேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிகர் இஸ் அன்னம்பர். ஓகேவா? ஸோ நம்பர் எதுவுமே இருக்காது, பட் செகண்ட், தேர்ட், 4, 2, 3, 4 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 5 இன்க்ளூடிங் 5 ஃபிகர்ஸ் கூட இருக்கும். ஓகேவா? சம் கொஸ்டின்ஸ்ல. பட் ஃபர்ஸ்ட் இஸ் unnumbered. ஓகேவா? திஸ் இஸ் யுவர் இனிஷியல் பொசிஷன். ஓகேவா? ஸோ டைப் 4 என்னன்னா டிடெக்டிங் த இன்கரெக்ட் பேட்டர்ன். எங்க இன்கரெக்ட் பேட்டர்ன் இருக்கு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து unnumbered இருக்கும், நம்பர் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ யூ ஹாவ் டு டேக் தட் இஸ் த இனிஷியல் ஃபிகர். ஸோ இதை எடுத்துக்கிட்டு சம் பேட்டர்ன்ல மூவ் ஆகி போயிட்டே இருங்க. இன் சம் பொசிஷன் ஒரு ஃபிகர் வந்து மேட்ச் ஆகாது, கரெக்டா இருக்காது. பட் நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணினீங்கன்னா கண்டிப்பா கரெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ தேர்ட்ல இருக்க பொசிஷன் எடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட்ல இருக்கிற ஃபிகர் செகண்ட்ல போடும் போது பேட்டர்ன் கரெக்ட் ஆகும். அப்ப செகண்ட்ல இருக்கிறது இங்க போட்டா கரெக்ட் ஆயிடும். அப்ப எந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது? செகண்ட். திஸ் வில் பி யுவர் ஆன்சர். ஓகேவா? இதுதான் டைப் 4. டைப் 5 இதுவும் சேம் as 4, பட் என்ன மாற்றம்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் unnumbered, நம்பர் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ரிமைனிங் ஃபிகர்ஸ் எல்லாமே நம்பர் கொடுத்துருப்பாங்க. 1, 2, 3, 4 ஆர் 5 பேஸ்ட் ஆன் த ஆப்ஷன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து. இங்க டைப் 5 என்னன்னா டிடெக்டிங் த ராங் ஒன். ஓகேவா? இதுல எது ராங்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் unnumbered, லாஸ்ட் unnumbered. ஸோ பேட்டர்ன் இதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், ப்ரொசீட் ஆகும். அவங்க நம்பர் கொடுத்துருக்க மாட்டாங்க. இது கரெக்ட் பேட்டர்ன், அவங்க கொடுத்தது unnumbered. ஸோ இதுல இருந்து சம் பேட்டர்ன் மூவ் ஆகிட்டே போகும். திஸ் வில் பி யுவர் ஃபைனல் பொசிஷன், ஃபைனல் பேட்டர்ன். இனிஷியல் பேட்டர்னும் கொடுத்துருவாங்க, ஃபைனல் பேட்டர்னும் கொடுத்துருவாங்க. பட் டைப் 4ல இனிஷியல் பேட்டர்ன் மட்டும் கொடுப்பாங்க. இன்டர்சேஞ்ச் ஆகும். அந்த இன்டர்சேஞ்ச் பண்ணணும்னா சீக்வன்ஸ் ஃபுல்லா கரெக்ட் ஆகும். அப்ப இந்த பொசிஷன்ல கூட இன்டர்சேஞ்ச் ஆகலாம், இங்கே ஆகலாம், இங்கே ஆகலாம். எந்த இடத்துல ஆகுதோ, எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ தட் வில் பி யுவர் ஆன்சர். பட் டைப் 5ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் unnumbered இருக்கும். ஸோ இந்த unnumbered இருக்கிறது ட்ரூ. ஓகேவா? ஸோ ரிமைனிங் மட்டும் தான் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுதான் ஆன்சரா இருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன்ல இருந்து மூவ் ஆகி போயிட்டே இருந்தீங்கன்னா தேர் வில் பி சம் பொசிஷன், அந்த பொசிஷன்ல தப்பு இருக்கும். அந்த 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 டைரக்ஷன், அந்த பேட்டர்ன் வராது. ஸோ எந்த பேட்டர்ன் வரலையோ, ஸோ டிடெக்டிங் த ராங் ஒன், ஸோ தட் வில் பி யுவர் ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் 2ல தப்பா இருந்ததுன்னா 2 வில் பி யுவர் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுதான் டைப் 4 அண்ட் டைப் 5. ஓகேவா? ஸோ இதுக்குள்ள பார்க்க போலாம். ஸோ டைப் 4 பாருங்க, கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராப்ளம் கன்சிஸ்ட் ஆஃப் செட் ஆஃப் 6 ஃபிகர்ஸ். ஓகே, 6 ஃபிகர்ஸ் இருக்கும். And the first of which is unnumbered and marks the beginning of the series. ஓகேவா? இது unnumbered. ஓகேவா? இதுதான் beginning. இதை எடுத்துக்கணும். ஓகேவா? இதை ஆன்சரா மார்க் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்பர் எதுவும் கிடையாது. ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் ப்ரொசீட் பண்ணணும். Which is continued in the successive figures numbered 1 to 5. However, the series will be established only if the positions of 2 of the number figures are interchanged. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபிகர் unnumbered இருக்கு, மீதி இருக்க ஃபிகர்ல 1, 2, 3, 4, 5ல ஏதாவது ரெண்டு ஃபிகரை சேஞ்ச் பண்ணும் போது தான் இந்த சீக்வென்ஸ் வில் பி எஸ்டாப்ளிஷ்டு. அந்த சீக்வென்ஸ் கரெக்ட் ஆகும். ஏதாவது ஒன்று ரெண்டு மாத்தினீங்கன்னா தான் கரெக்ட் ஆகும். ஓகேவா? அதுதான் கொடுத்துருக்காங்க. The number of the earlier of the two figures is the answer. இப்ப இதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப செகண்ட் அண்ட்
4th சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா earlier of the two figure is your answer. 2 will be your answer. ஓகேவா? இது ரெண்டும் சேஞ்ச் பண்ணும்போது நீங்க இது மாறுதுன்ட்டு 4 ஆன்சரை மார்க் பண்ணிடக்கூடாது. earlier will be your answer. இப்ப 3 and 4 சேஞ்ச் பண்ணா கரெக்டா பேட்டர்ன் வருதுன்னா 3 will be your answer. ஓகேவா? not 4. இப்ப 4 and 5 சேஞ்ச் பண்ணும்போது கிடைக்குதுன்னா earlier என்னது 4 தான். this will be your answer. ஓகேவா? சோ எது முன்னாடி இருக்குதோ அதுதான் ஆன்சர். பின்னாடி இருக்கிறத போட்டுறாதீங்க. Then next last point பாருங்க, if no two figures need to be interchanged then the answer will be 5. இப்ப எந்த ஃபிகருமே சேஞ்ச் பண்ணாம சீக்வென்ஸ் கொடுத்திருக்க சீக்வென்ஸ் கரெக்டாவே எஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னா 5 மார்க் பண்ணணும். ஓகேவா? சோ எங்கடா சேஞ்ச் ஆகலன்னு again and again பார்த்துட்டு இருக்க கூடாது. 5 மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு ப்ரோசீட் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு போயிரலாம். சோ see this is the given figure. சோ இந்த மாதிரி டக்குன்னு ஃபுல்லா ஃபிகர் அனாலிசிஸ் பண்ணிடணும். டீப்பா அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி எடுத்தோடனே பார்த்துடணும். பார்க்கும்போது இதுதான் நம்ம அட்வான்ஸ்டு டெக்னிக். இப்ப பாத்தீங்கன்னா இங்க அதிகமா இருக்குதா? சோ நெக்ஸ்ட் எதுல அதிகமா இருக்கு பாருங்க, இதுலதான் அதிகமா இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம டீப்பா அனலைசிஸ் பண்ணிக்கலாம். அப்ப இது வர வாய்ப்பு இருக்கு. சோ ஏதோ ரெடியூஸ் ஆகிட்டே போகுது. இதுல இருந்து ரைட்ல பாத்தீங்கன்னா ப்ரொசீட் பண்ணும்போது எல்லாமே ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா? சம்திங் ரெடியூஸ் ஆகுது. பட் அப்ப மேக்ஸிமம்ல இருந்து டிக்ரீசிங் ஆர்டர்ல போகும்போது மேக்ஸிமம் டு மினிமம் போகணும். அப்ப ரெண்டாவதா எது பெருசா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் பெருசா இருக்குது. ஏன்னா பாருங்க இதுல 4 லைன்ஸ் இருக்கு, 4 லைன்ஸ் இருக்கு, அதே மாதிரி 3 கர்வ் லைன்ஸ் இருக்கு. ஓகேவா? இங்க பாருங்க இது தெரியும், அதோட கம்மியா தான் இருக்கு. இது பாருங்க 3 லைன்ஸ் இருக்கு, 2 கர்வ் லைன்ஸ் இருக்கு. பட் இங்க பாருங்க 3 லைன்ஸ் இருக்கு, 3 curve lines இருக்கு. பட் இது 3 lines 2 curve lines. ஓகேவா? அப்ப இத எடுத்து நம்ம செகண்ட்ல போடலாமா? சாரி ஃபர்ஸ்ட்ல போடலாமா? ஃபர்ஸ்ட் போடலாமா? அப்ப இதை எடுத்து நம்ம தேர்ட்ல போடலாமா? கரெக்டா வருதான் பேட்டர்ன் பாருங்க. 4 3 இருக்கு, அதே மாதிரி 3 lines 3 curve lines இருக்கு. ஓகேவா? சோ பேட்டர்ன் எஸ்டாப்ளிஷ் ஆகுது பாருங்க. இங்க போட்டோம்னா என்ன கிடைக்கும்? 3 lines 3 curve lines செகண்ட்ல கிடைக்குது. ஓகேவா? இந்த பொசிஷன்ல இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல மாத்தும் போது இதுல இருந்து ப்ரொசீட் ஆகும்போது இதை நம்ம இங்க மாத்தும் போது என்ன கிடைக்குது? ஒரு லைன் லாஸ் ஆகுது. ஓகேவா? தென் அடுத்த ஸ்டெப்ல பாருங்க அப்படியே 3 லைன்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகுது, 1 curve line போகுது, 1 curve line லாஸ் ஆகுது. சோ பாருங்க இதை எடுத்து போடும் போது சோ curve lineல ஃபர்ஸ்ட் மாற்றம் இல்ல, அப்ப ஃபர்ஸ்ட் லைன் லாஸ் ஆகுது. கரெக்ட். அப்ப செகண்ட் பேட்டர்ன் பாருங்க அப்படியே 3 ரீட்டர்ன் ஆகுது, லைன் ஒரு curve line லாஸ் ஆகுது. கரெக்ட். அப்புறம் என்ன ஆகணும்? லைன் அகைன் லாஸ் ஆகணும். அப்ப 3ல இருந்து 1 லைன் லாஸ் ஆச்சுன்னா இந்த ஃபிகர் இங்க கரெக்டா மேட்ச் ஆகுது. ஓகேவா? curve line அப்படியே எஸ்டாப்ளிஷ் ஆகுது. தென் அடுத்தது curve line லாஸ் ஆகுது. கரெக்ட். பேட்டர்ன் கரெக்ட். சோ 1 and 3 இன்டர்சேஞ்ச் பண்ணனாதான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. சோ earlier will be your answer, 1 is your answer. ஓகேவா? இத குயிக்கா போடணும். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंसல SBI PO பேங்கிங் PO எக்ஸாம்ஸ்ல கேட்ட क्वेश्चंस, SSCல கேட்ட क्वेश्चंस. சோ நீங்க பாஸ் பண்ணிட்டு நீங்க சால்வ் பண்ணி ஆன்சர் எவ்வளவு கிடைக்குதுங்கறத போடுங்க. ஓகேவா? சிம்பிளான क्वेश्चंस கேட்டிருக்காங்க, கொஞ்சம் திங்க் பண்ற அளவுக்கான क्वेश्चंसும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? செகண்ட் ஃபிகர் அனலைசிஸ் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கு பாருங்க, உள்ள எதுவுமே இல்ல. நீங்க எப்படி வேணாலும் பார்க்கலாம். இதுல 2 ஆப்ஷன் இருக்கு, குயிக்கா பாருங்க. உள்ள எதுவுமே கிடையாது. இங்க 1 பிளஸ் இருக்கு, 2 பிளஸ் இருக்கு, 3 பிளஸ் இருக்கு, இங்க 5 பிளஸ் இருக்கு, இங்க 4 பிளஸ். அப்ப டிஃபால்ட்டா என்ன தெரியும்? இது இங்க வரணும். ஓகேவா? இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா 4 இங்க 5. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க 2 லைன்ஸ் இருக்கு, இங்க 3 லைன்ஸ் இருக்கு, இங்க 4 லைன் உள்ள ஸ்கொயர் இருக்கு, இங்க 5 லைன் இருக்க பென்டகன் இருக்கு, இங்க வந்து பாருங்க 7 லைன்ஸ் இருக்கு. பட் இங்க பாருங்க ஹெக்ஸகன் இங்க 6 லைன்ஸ் இருக்கிறது இங்க வரணும். அதுபடி பார்த்தாலும் இது இன்டர்சேஞ்ச் ஆகுது. சோ 4 will be your answer. ஓகேவா? நெக்ஸ்ட். சோ இந்த ஃபிகர் அனலைசிஸ் பண்ணுங்க. இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்ப பாருங்க பார்த்த உடனே தெரியுது. இந்த அளவுக்கு ஈஸியாவும் क्वेश्चनல கேட்டிருக்காங்க PO எக்ஸாம்ஸ்ல. அப்ப பார்த்த உடனே தெரியுது. பாருங்க எதுவுமே ஸ்ட்ரெயிட் லைன் இல்ல, பட் ஏரோ கர்வ் லைன் இருக்கு. பட் இங்க ஸ்ட்ரெயிட் லைன் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. அகைன் ஒரு கர்வ் லைன் வருது, கர்வ் ஏரோ லைன் வருது. அதுக்கப்புறம் பாருங்க 2 வந்துருச்சு. ஆனா இங்க பாருங்க 1 தான் இருக்கு. ஒரு கான்செப்ட் படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. அப்ப இத இங்க போட்டீங்கன்னா சீக்வென்ஸ் will be true.
கர்வ் ஏரோ லைன் இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகுறதுனால இதை போட்டிங்கன்னா வந்துடுது. அகைன் அதுக்கப்புறம் ஃபிஃப்த் பாருங்க சீக்வன்ஸ் கரெக்டாக இருக்குது, ஸ்ட்ரெயிட் லைன் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. ஸோ இது டிஃபால்ட்டாக பார்த்தோன்னே தெரியுது 3 will be your answer. earlier will be your answer. இது மாறுதுன்ட்டு நீங்க இதை மார்க் பண்ணிடக்கூடாது, கொஸ்டினை ரீட் அவுட் பண்ணுங்க. இன்கேஸ் கொஸ்டின்ல the latter will be your answerனு போட்டா இதை போடுங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டினை கரெக்டாக ரீட் அவுட் பண்ணிக்கோங்க ஃபாஸ்டா. ஸோ கமிங் டு திஸ் ஃபிகர், இதை அனலைசிஸ் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு 4 மாதிரி ஒரு சிம்பிள் இங்க இருக்கு. ஓகேவா? அவங்க சீக்வன்ஸ் இதான் ஸ்டார்டிங் சீக்வன்ஸ். இதுல இருந்து இது எப்படி ப்ரொசீட் ஆகுது? இந்த சிம்பிள் 90 டிகிரி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுது. ஓகேவா? கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆனா இந்த சிம்பிள் எப்படி மாறும்? இப்படி மாறும். ஓகேவா? மாறுதா? தா இங்க மாறி இருக்கு. அண்ட் இட் மூவ்ஸ் டு இந்த பொசிஷனுக்கு. பொசிஷன் பாருங்க, பொசிஷன் ஆன்டி கிளாக்வைஸ் ஒன் சைட், ஆன்டி கிளாக்வைஸ் ஒன் சைட். ஸோ ஒன் சைட் ஆன்டி கிளாக்வைஸ்க்கு மூவ் ஆகுது, இங்க இருந்து இங்க ஷிஃப்ட் ஆகுது. ஸோ ஆன்டி கிளாக்வைஸ். ஸோ கிளாக்வைஸ்ல ரொட்டேட் ஆகி ஆன்டி கிளாக்வைஸ்ல ஒன் சைட்ல மூவ் ஆகுது. ஓகேவா? அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க வந்துருச்சு. இது ஒரு கிளாக்வைஸ்ல ரொட்டேட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இப்படி ரொட்டேட் ஆச்சுன்னா இந்த ஃபிகர் இப்படி மாறும். ஓகேவா? கரெக்டா இருக்கா? அதே மாதிரி அகைன் அதே மாதிரி ஆன்டி கிளாக்வைஸ் பொசிஷனுக்கு வந்திருக்குது. ட்ரூ. இங்க இருந்து இது ஆன்டி கிளாக்வைஸ் பொசிஷனுக்கு போயிருக்கு. தென் அதே மாதிரி இங்க இருந்து இங்க ஆன்டி கிளாக்வைஸ் பொசிஷன் போயிருக்கு. தென் கிளாக்வைஸ் ரொட்டேட் ஆச்சுன்னா எப்படி ரொட்டேட் ஆகும்? இப்படி மாறும். ஓகேவா? தென் எந்த பொசிஷனுக்கு வரணும்? இந்த பொசிஷனுக்கு வரணும். சாரி, ஆன்டி கிளாக்வைஸ்னா இந்த பொசிஷனுக்கு போகணும். அப்ப பாருங்க, எது இது இங்க இருக்குது. ஓகேவா? இந்த ஃபிகர் அனலைசிஸ் பண்ணுங்க. ஒரு ஷேப் இப்படி ஒன்று இருக்கு. இனிஷியல் அவங்க கொடுத்ததுல இப்படி ஒரு 4 மாதிரி இருக்கு. தென் எம் மாதிரி ஒரு இமேஜ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஃபிகர்ல. அது இந்த பொசிஷன்ல இருக்கு. பாத்தீங்கன்னா எப்படி மூவ்மெண்ட் இருக்கு. குயிக் அனலைசிஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒன்று வச்சு அனலைசிஸ் பண்ணலாம். இப்போ இந்த 4 மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சர் அனலைசிஸ் பண்ணலாம். இந்த 4 மாதிரி இருக்கிறது இங்க இப்படி மாறி இருக்கு. ஓகேவா? ஸோ என்ன ஆகுது? 90 டிகிரி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுது. ஸோ இப்படி இருக்கிறது 90 டிகிரி கிளாக் வைஸ்னா இப்படி 90 டிகிரி ஃபிளாட்டா இருக்கிறது இப்படி பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா மாறும். எப்படி மாறும்னா இப்படி மாறும். ஓகேவா? அது மட்டும் இல்ல, பொசிஷன் ஷிஃப்ட் ஆயிருக்கு. பொசிஷன் எங்க ஷிஃப்ட் ஆயிருக்குன்னா another side ஆன்டி கிளாக் வைஸ்ல மூவ் ஆயிருக்கு. கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுது, ஆன்டி கிளாக் வைஸ் பொசிஷனுக்கு வருது. ஓகேவா? எம் எடுத்து பாருங்க. எம் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கிறது என்ன ஆகுது பாருங்களேன். 90 டிகிரி இது வந்து என்ன ஆகுதுன்னா 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுது. இப்படி ரொட்டேட் ஆகுது. ஆன்டி கிளாக் வைஸ்னா இப்படி ரொட்டேட் ஆகுது. அப்ப எப்படி ஆகும்? இப்படி ஆகும். அப்படி ரொட்டேட் ஆகி கிளாக் வைஸ்ல ஒரு பொசிஷன் ஷிஃப்ட் ஆகுது. இங்க இருந்து இங்க போகும்போது பாருங்க, இங்க இருந்து இப்படி ரொட்டேட் ஆகி இங்க இருந்து இந்த சைட்ல இருந்து இந்த சைடு கிளாக் வைஸ் பொசிஷனுக்கு போகுது. ஸோ பொசிஷன் வந்து கிளாக் வைஸ் சைடு போகுது, ஒரு சைடு போகுது. ஓகேவா? ஸோ ஆல்டர்னேட்டிவா அப்ப ஏதாவது ஒன்று எடுத்து பாருங்க. இங்க இருந்து இது என்ன ஆகுது? 90 டிகிரி கிளாக் வைஸ்ல போய் இந்த பொசிஷனுக்கு வருது. அதே மாதிரி அடுத்தது என்ன ஆகணும்? இது 90 டிகிரி என்ன ஆகணும்? 90 டிகிரி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகணும். 90 டிகிரி கிளாக் வைஸ்னா இந்த டைரக்ஷன். அப்ப ரொட்டேட் ஆச்சுன்னா இப்படி ஒரு பொசிஷன் கிடைக்கணும். கரெக்டா இருக்குது. ஆன்டி கிளாக் வைஸ் பொசிஷனுக்கு வந்துருச்சு. கரெக்டா இருக்கு. அதே மாதிரி எம் வந்து பாருங்க, ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகி கிளாக் வைஸ் பொசிஷனுக்கு வந்துருச்சு. எக்ஸாக்டா. எகைன் ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுதுன்னா எப்படி வரணும்? இப்படி வரணும். தென் எந்த பொசிஷன் வரும்? கிளாக் வைஸ் பொசிஷன் இந்த பொசிஷனுக்கு வரணும். வந்துருச்சு எக்ஸாக்டா. அப்புறம் அடுத்தது பாருங்க, இது வந்து ஒரு கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகணும்னா எப்படி ஆகும்? 4 இப்படி ஆகும். எங்க போகணும்? ஆன்டி கிளாக் வைஸ் பொசிஷனுக்கு போகணும். இந்த பொசிஷனுக்கு வரணும். அப்படி எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. ஓகேவா? அடுத்த ஸ்டெப், இந்த ஸ்டெப் பதிலா இங்க வரணும். ஓகேவா? இந்த ஸ்டெப் வரக்கூடாது. இந்த ஸ்டெப் இல்ல, இங்க இருக்கு பாருங்க. அதே மாதிரி இது என்ன ஆகணும்?
இது ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகணும்னா W மாதிரி மாறிடும். எங்க வரணும்? கிளாக் வைஸ் பொசிஷனுக்கு வரணும், இங்க வரணும். அதே பாருங்க எக்ஸாக்டா இங்க மேட்ச் ஆகுது. சோ இந்த இடத்துக்கு பதிலா இது வரணும். அப்ப இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி பாருங்க, கரெக்டா வருதானே? இதுக்கப்புறம் என்ன ஆகணும்? இது ஒரு கிளாக் வைஸ் பொசிஷன்ல ரொட்டேட் ஆகணும். அப்ப இப்படி மாறிடும், சாரி இப்படி மாறிடும். ஓகேவா? இது இப்படி மாறிடும் கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணீங்கன்னா. ஆன்டி கிளாக் வைஸ் பொசிஷன்ல இங்க எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. இது செக் பண்ணுங்க, இல்லைன்னா ஆன்சரை போட்டுட்டு நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடுங்க. எதுக்கும் இதை பாருங்க. இது ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆச்சுன்னா இப்படி ரொட்டேட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இப்படி மாறிடும். தென் கிளாக் வைஸ் பொசிஷனுக்கு வரும். கிளாக் வைஸ்னா இந்த பொசிஷன்ல இருக்கணும், எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. தென் அடுத்த சீக்வன்ஸும் கரெக்டா வரும். இதை ஒரு கிளாக் வைஸ்ல பண்ணீங்கன்னா 4 மாதிரி ஆயிடும். தென் ஆன்டி கிளாக் வைஸ் பொசிஷன் இங்க வருது. அதே மாதிரி இதுக்கு அப்புறம் பாருங்க கரெக்டா இந்த ஸ்டெப் மேட்ச் ஆகும். இதுக்கப்புறம் இது ஆன்டி கிளாக் வைஸ் பொசிஷன்ல மூவ் பண்ணீங்கன்னா M மாதிரியே ஆயிடும். தென் கிளாக் வைஸ் பொசிஷன் போனீங்கன்னா இங்க வரும். ஓகேவா? கரெக்டா மேட்ச் ஆகுது. இது செக்கே பண்ண தேவையில்ல. கொஞ்சம் ஒரு சீக்வன்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஒன்னு வச்சு நீங்க மூவ் ஆகுனீங்கன்னாவே கிடைக்குதுன்னு டக்குன்னு இதை மார்க் பண்ணிட்டு போயிடுங்க. எந்த மார்க் பண்ணீங்க ஆன்சரா? earlier will be your answer. 3 and 4 மாத்தினா சீக்வன்ஸ் கரெக்ட் ஆகுது. அப்ப 3 will be your answer. So next இந்த ஃபிகரை அனாலிசிஸ் பண்ணுங்க. இதை அனாலிசிஸ் பண்ணும்போது பாருங்க எல்லாமே ஏரோஸ் இருக்கு. ஏரோ எங்கெங்கயோ ஒரு பொசிஷன்ல இருக்கு, பட் ஏதோ ஒரு ஆங்கிள் ரொட்டேட் ஆயிருக்கு. ஸோ ஆங்கிள் செக் பண்ணலாம். ஸோ இதுல இருந்து இது பாருங்க எவ்வளவு மூவ் ஆயிருக்கு? ஒரு 45 டிகிரி ஆங்கிள் மூவ் ஆயிருக்கு. அண்ட் இதுல இருந்து இது பாருங்க இப்படி ஒரு 90 டிகிரில மூவ் ஆயிருக்கு. 90 டிகிரி மூவ் ஆயிருக்கு, ரொட்டேட் ஆயிருக்கு கிளாக் வைஸ், ஆல் இன் கிளாக் வைஸ். ஓகேவா? ஸோ இங்க இருந்து இங்க வந்துருச்சு 90 டிகிரி. ஸோ இங்க இருந்து அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க போயிருக்குது. அப்ப எவ்வளவு ஆங்கிள் இதுக்குள்ள இருக்கும்? இதுக்குள்ள இப்படி வந்தா ஒரு 90 டிகிரி இருக்கும், இங்க வந்து ஒரு 45 டிகிரி இருக்கும். 90 இங்க ஒரு 45, எவ்வளோ? 135. இதுல இருந்து இங்க கிளாக் வைஸ்ல 135 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கு. ஓகேவா? எல்லாமே கிளாக் வைஸ் மூவ்மெண்ட்ல போகுது. ஸோ இங்க இப்படி இருக்கு. தென் நெக்ஸ்ட் பாருங்க இங்க இருந்து அடுத்து எல்லாமே பாருங்க ஒரு சீக்வன்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 45 டிகிரி. ஸோ அகைன் ஒரு 45 டிகிரி. அப்ப அகைன் என்ன ஆகணும்? ஒரு 45 ஆட் ஆகணும். ஓகேவா? கிளாக் வைஸ்ல 45 ஆட் ஆகணும்னா எவ்வளோ? 180 டிகிரி. 135 பிளஸ் 45 எவ்வளோ? 180 டிகிரி ஷிஃப்ட் ஆகணும். இப்படி இருக்கிற ஏரோ 180னா அப்படியே ஆப்போசிட் இப்படி வரணும். 5th வருது. இந்த இடம் வந்து 4 வரக்கூடாது, இந்த 4th இருக்க ஃபிகர் வரக்கூடாது, 5th இருக்க ஃபிகர் வந்தா மேட்ச் ஆகும். சரி, அப்ப இது வந்து லாஸ்டா வர சான்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா 180ல ஒரு 45 ஆட் பண்ணீங்கன்னா 225 டிகிரி வருதான்னு பாருங்க. இப்ப இப்படி போட்டிருக்கோமா, இந்த ஃபிகர் இங்க வருதுன்னு வச்சுக்கலாம், இந்த ஃபிகர் இங்க வருதுன்னு வச்சுக்கலாம். இப்படி இருக்கிறது 225 ரொட்டேட் பண்ணா இப்படி வருதான்னு பார்ப்போம். நேரா இப்படி ஆப்போசிட் என்ன? 185, சாரி 180 வருதா? 180னா இப்படி வரும். எகைன் ஒரு 45 ஷிஃப்ட் பண்ணுங்க. இப்படி இருக்கிறது இந்த இமேஜ் வந்து அப்படியே இப்படி ரொட்டேட் ஆகி இப்படி வருது. ஓகேவா? அப்ப ஏரோ இப்படி மாறிடும். இதுதான் 180 டிகிரி. ஓகேவா? இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி ஆயிடும். ஒரு 180 டிகிரினா இப்படி. அகைன் ஒரு 45 போட்டீங்கன்னா எக்ஸாக்டா இந்த ஸ்லாண்டிங்ல வரும். இப்படி ஃபுல்லா கொண்டு போயிடாதீங்க, இது வந்து 270 டிகிரி ஆயிடும். அகைன் ஒரு 45 பண்ற மாதிரி இருக்கும் இந்த ஆங்கிள். அப்ப எக்ஸாக்டா இது மேட்ச் ஆகுதா? ஸோ ரொட்டேஷனை பொறுத்து தான் இந்த சம் இருக்கு. ஓகேவா? ஸோ எப்பயுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், அட்வான்ஸ் டெக்னிக்ல என்ன ரொட்டேஷன் ஆகுது தென் தான் நீங்க பொசிஷன் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்ப இதையும் இன்டர்சேஞ்ச் பண்ணா the answer will be, the sequence will be fine. So 4 will be your answer. ஓகே, நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணுங்க. இந்த ஃபிகர் அனாலிசிஸ் பண்ணுங்க. வேரியஸ் ஷேப்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த ஷேப்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. நல்லா டீப்பா பாத்தீங்கன்னா பாருங்க, வெளியே இருக்கிறது லாஸ்ட் ஆகுது. எக்ஸாக்ட்லி. ஸோ இங்க பாருங்க, அவுட்டர் மோஸ்ட் ஷேப் இதுல இல்ல, பட் மிடில் ஸ்ட்ரக்சர் வந்து மிடில் இமேஜ் வந்து becomes the outermost. ஸோ கான்செப்ட் கிடைச்சிச்சு பாருங்க. பேட்டர்ன் மிடில் becomes outer shape. ஸோ அதுக்கு இது செகண்ட் பேட்டர்னா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து outer gets lost, வெளியே இருக்கிறது போயிடுச்சு.
middle become the outermost. இங்க பாருங்க இந்த சர்க்கிள் பாருங்க வெளியே வந்துருச்சு. then next inner becomes middle, outer last, inner becomes the outermost, sorry, middle becomes the outermost, inner becomes the middle, then new shape பாருங்க new shape, new figure included, introduced. புது ஷேப் வந்து உள்ள ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா, வெளிய இருக்க ஷேப் லாஸ்ட் ஆயிடுச்சு, புதுசா உள்ள ஒண்ணு வந்துருச்சு. மிடில் இருக்கிறது அவுட்டர்ல போயிடுச்சு, இன்னர்ல இருக்கிறது மிடில் ஆயிடுச்சு. சோ அந்த மாதிரி செக் பண்ணலாம். சோ அவுட்டர் சர்க்கிள் போயிடுச்சா, போயிடுச்சு, ட்ரூ. மிடில் பாருங்க அவுட்டர்ல வரணுமா, ஸ்கொயர், எஸ், இது வந்து ஸ்கொயரா மாறிடுச்சு, அவுட்டர்ல வந்துருச்சு. அதே மாதிரி இந்த ஷேப் inner shape becomes the middle, yes, true. New oval shape introduce ஆயிடுச்சு, new one. ஓகேவா, new. so exact மேட்ச் ஆகுது. so இதே ஃபார்முலால நெக்ஸ்ட் பாருங்க, outer last, middle becomes the outermost, inner becomes the middle one, new கிடைச்சிருக்கு. குயிக்கா போலாம். இது பாருங்க outer last, சாரி இங்க பாருங்க மிஸ் மேட்ச் ஆகுது. ஓகேவா, சோ இந்த பேட்டர்ன்ல அனலைசிஸ் பண்ணுங்க. அவுட்டர் லாஸ்ட், மிடில் becomes the outermost, inner becomes the middle one, new figure introduced. அப்ப இதுல இருந்து இது மூவ் பண்ணி பாருங்க, தேர்டுக்கு அப்புறம் ஃபிஃப்த் தான் வருது, எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகுது. அவுட்டர் லாஸ்ட், this becomes the outermost, inner becomes the middle one, new figure introduced, எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகுது. ஓகேவா, சோ 4 and 5 interchange பண்ணீங்கன்னா the sequence will be true, so the answer will be 4. ஓகேவா, இப்படிதான் இருக்கும் அந்த டைப் 4. so again இந்த ஃபிகரை பாருங்க, அனாலிசிஸ் பண்ணுங்க, என்ன கண்டுபிடிக்கிறீங்கங்கறத கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஓகேவா, so the first figure இது இனிஷியல் ஃபிகர், இத வச்சு மூவ் பண்ணலாம். இது என்ன ஆகுது பாருங்க, இந்த ஏரோ ஹெட் வந்து ரொட்டேட் ஆகுது. ஏரோ ஹெட் என்ன ஆகுது, 90 டிகிரி ஆன்டி கிளாக்வைஸ்ல ரொட்டேட் ஆகி கிளாக்வைஸ் பொசிஷனுக்கு மூவ் ஆகுது. ரொட்டேட் ஆகி கிளாக்வைஸ் பொசிஷனுக்கு மூவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். தென் இங்க இருந்து இங்க ரொட்டேட் ஆகி கிளாக்வைஸ் பொசிஷனுக்கு போயிடுச்சு. இங்க இருந்து இப்படி ரொட்டேட் ஆனா இப்படி ஆயிடுமா, இது எங்க போகுது, கிளாக்வைஸ் இந்த பொசிஷன்ல இருந்து இந்த பொசிஷனுக்கு போயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல. ஏரோ மட்டும் பாருங்க, அப்புறமா இந்த பால் ஹெட் பார்த்துக்கலாம். ஏரோ ஹெட் பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இங்க இருந்து இங்க செகண்ட் ஸ்டெப் அப்படியே ரீடைன் ஆகுது. அப்படி பாருங்க, அதே பொசிஷன்ல ரீடைன் ஆகுது. தேர்ட் ஸ்டெப்ல again பாருங்க 90 டிகிரி ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேட் ஆகி கிளாக்வைஸ் பொசிஷன் மூவ் ஆகுது. ஸோ சீக்வன்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. தென் என்ன ஆகணும், ரீடைன் ஆகணும். எஸ், எக்ஸாக்ட்லி ரீடைன் ஆகுது. ஃபோர்த் ஸ்டெப்ல ரீடைன் ஆகுது, அப்படியே ரீடைன் ஆகுது பாருங்க. இது மறுபடியும் ஆன்டி கிளாக்வைஸ்ல ரொட்டேட் ஆகி கிளாக்வைஸ் பொசிஷனுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி ஃபோர்த் ஸ்டெப்ல அது அப்படியே ரீடைன் ஆகுது. ஓகேவா, ஃபிஃப்த் ஸ்டெப்ல என்ன ஆகுது பாருங்க, அகைன் ஒன்னு 90 டிகிரி ஆன்டி கிளாக்வைஸ்ல ரொட்டேட் ஆகி இந்த பொசிஷனுக்கு போயிடுச்சு. எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. ஸோ ஏரோ ஹெட் மேட்ச் ஆகுது. ஏரோ ஹெட்ல எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஓகேவா, ஸோ அப்ப பால்ஸி நீங்க செக் பண்ணணும். ஓகே, உடனே எந்த சேஞ்சுமே இல்லைன்னு ஃபிஃப்த் போட்டுறக்கூடாது. ஓகேவா, ஸோ பால்ஸி நீங்க குயிக்கா பாருங்க. பால் ஹெட் ஆர் சர்க்கிள் ஹெட், இது என்ன ஆகுது பாருங்க, 90 டிகிரி கிளாக்வைஸ்ல ரொட்டேட் ஆகுது. இப்படி இருக்கிறது கிளாக்வைஸ்ல ரொட்டேட் ஆச்சுன்னா இப்படி ரொட்டேட் ஆகும். ஓகேவா, ரொட்டேட் ஆகி கிளாக்வைஸ் பொசிஷனுக்கு போகுது. இங்க இருந்து இங்க போகுது. ஓகேவா, 90 டிகிரி கிளாக்வைஸ் ரொட்டேட் ஆகி கிளாக்வைஸ் பொசிஷனுக்கு போகுது. கரெக்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். என்ன ஆகுது, 90 டிகிரி கிளாக்வைஸ்ல மூவ் ஆகி
clockwise position, இந்த position clockwise positionக்கு மூவ் ஆகுது first step. then என்ன ஆகுது second stepல என்ன ஆகுது பாருங்க, இது இங்க வந்திருக்கு. அப்ப என்ன நடந்திருக்கு பாருங்க, அதே பொசிஷன் ரீட்டைன் ஆயிருக்கு. இது SBI PO ல கேட்ட क्वेश्चन, ஓகேவா? பொசிஷன் ரீட்டைன் ஆயிருக்கு, பட் 180 டிகிரி clockwise மூவ்மெண்ட் நடந்திருக்கு. அப்ப இப்படி இருக்கிறது 180 டிகிரி இப்படி போகுதுன்னா இந்த பால் இப்படி மூவ் ஆகி இங்க மேல வந்துரும், இப்படி ஒரு பொசிஷன் வரும். சாரி, இங்க வராது, ஓகேவா? சோ இப்படி வந்துரும் 180 டிகிரி, அப்படியே இப்படி ரொட்டேட் பண்ணுங்க, ஓகேவா? 180 டிகிரி செகண்ட் ஸ்டெப்ல 180 டிகிரி clockwise ரொட்டேட் ஆயிருக்கு, பொசிஷன் ரீட்டைன் ஆயிருக்கு. இப்ப என்ன, இந்த ரெண்டு ஸ்டெப்பும் கண்டினியூ ஆகுதான்னு பார்ப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா 90 டிகிரி clockwise-ல ரொட்டேட் ஆகி clockwise பொசிஷன் ஷிஃப்ட் ஆகணும், ஓகேவா? அப்ப இது வந்து 90 டிகிரி ரொட்டேட் ஆகுச்சுன்னா எப்படி வரும், இப்படி இருக்கிறது 90 டிகிரி clockwise-ல ரொட்டேட் ஆச்சுன்னா இப்படி வரும். அதே மாதிரி எந்த பொசிஷனுக்கு போகணும், இங்க இருக்கிற பொசிஷன் clockwise பொசிஷனுக்கு இந்த சைடுக்கு போயிடணும். அப்ப இங்க இல்ல, இதுல இருக்கு, ஓகேவா? சோ அப்ப இது வர சான்ஸ் இருக்கு, ஓகேவா? சோ கான்செப்ட் படி பார்க்கலாம். இதை தூக்கி இங்க போடுங்க, இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இதையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இந்த ஃபிகரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்ப்போம், என்ன கிடைக்குது. சோ கரெக்டா இருக்கு. இப்ப இதை இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னா, இப்ப clockwise பண்ணி இங்க பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் என்ன ஆகணும் பாருங்க, இது ஏரோ ஹெட் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஏரோ ஹெட் இதுலயும் அப்படிதான் இருக்குது, இதுலயும் அப்படிதான் இருக்கு, ரீட்டைன் ஆகுது. அதனால இதை மாத்தினீங்கன்னா ஏரோ ஹெட்ல எந்த பிரச்சனையும் கிடையாது, ஓகேவா? சோ இப்போ வந்து இந்த பொசிஷன் இங்க போட்டாச்சு. தென் என்ன ஆகணும், செகண்ட் ஸ்டெப் கண்டினியூ ஆகுதான்னு பாருங்க. 180 டிகிரி ஷிஃப்ட் ஆகணும் clockwise-ல. அப்ப இப்படி இருக்கிறது 180 டிகிரி இப்படி ரொட்டேட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், இப்படி ஆயிடும். புரியுதா? இதை தூக்கி அப்படியே கொண்டு வாங்க, அப்படிங்க வைங்க, இதை வந்து இப்படி கொண்டு வாங்க, ஓகேவா? அப்படி இன்வெர்ட் ஆகுது, ஓகேவா? சோ இந்த பொசிஷன் எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகுது. அதே போல என்னது, பொசிஷன் ரீட்டைன் ஆகணும். பாருங்க, பொசிஷன் ரீட்டைன் ஆகுதா, அதே டாப்லயே தான் இருக்குது, எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகுது. சோ இதை வச்சு ப்ரொசீட் பண்ணி பாருங்க. இப்படி ஏரோ இருக்குது, அதனால ஏரோல எந்த பிரச்சனையுமே இல்லை, இதை வச்சு இது மூவ் ஆச்சு. சோ இந்த பால் ஹெட் பாருங்க, அடுத்தது என்ன ஆகணும், 90 டிகிரி clockwise போய் clockwise சைடுக்கு வரணும், clockwise பொசிஷனுக்கு வரணும். அப்ப ரொட்டேட் clockwise-ல ஆச்சுன்னா இப்படி இருக்கிறது எப்படி ஆகும், இப்படி ஆகும், ஓகேவா? அதே மாதிரி clockwise பொசிஷன்னா இந்த ரைட் சைடு வந்துடணும், ஓகேவா? எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகுதா? சோ நீங்க ஏரோ ஹெட் மட்டும் வச்சு பாத்தீங்கன்னா ஆன்சர் 5 மார்க் பண்ணிடுவீங்க, ஓகேவா? இப்ப பால் ஹெட் வச்சு பார்க்கும்போது the true answer கிடைக்குது, ஓகேவா? எப்படி வச்சிருக்காங்க பாருங்க, SBI PO question. இப்ப 3 will be your answer, ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஃபிகர் அனாலிசிஸ் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா ரொட்டேஷன் நடக்குது, இங்க இருந்து இது 90 டிகிரி clockwise ரொட்டேஷன் நடக்குது. இங்க பாருங்க, இதுல இருந்து இது 45 டிகிரி ஆன்டி clockwise நடக்குது. இதுல இருந்து இது ஒரு 45 டிகிரி ஆன்டி clockwise நடக்குது. மெயினா பாருங்க, ஒரு டில்ட் நடக்குது, இந்த டில்ட் அதை நான் சொல்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா அகைன் பாருங்க, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, 90 டிகிரி clockwise ஆகுது. தென் இன்னொரு இங்க பாருங்க 90 டிகிரி 45 டிகிரி ஆன்டி clockwise ஆகுது, ஓகேவா? இப்படி இருக்கிறது இப்படி மாறிடுச்சு, அகைன் டில்ட் ஆயிடுச்சு. தென் என்னன்னா அகைன் பாருங்க 90 டிகிரி clockwise ரொட்டேட் ஆகுது, ஓகேவா? சோ பேட்டர்னை நம்ம புடிச்சிட்டோம், ஓகேவா? இனிஷியல் ஃபிகர் வச்சு பண்ணனா எல்லாமே கரெக்டா இருக்குது. சோ நெக்ஸ்ட் என்ன நடக்குது பாருங்க, இந்த மிடில் ஃபிகர் எந்த சேஞ்சுமே இல்லை, இந்த கான்செப்ட் ஒத்து வருது. ரிமைனிங்கும் அதே கான்செப்ட் ஒத்து வருது, பட் சம் சேஞ்சஸ் இருக்குது. இந்த இதுவும் இன்வெர்ட் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா இன்வர்ஷன் நடக்குது, லைன் ஹெட்ஸ் வந்து இன்வர்ஷன் நடக்குது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல. ரொட்டேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப பாருங்க இன்வர்ஷன் நடக்குது பாருங்க, இது வந்து இப்படி இங்க ரொட்டேட் 90 டிகிரி clockwise பண்ணும்போது கீழே வரணும், பட் இந்த ஸ்டார் வந்து மேல வந்திருக்கு. அதே மாதிரி இதை 90 டிகிரி clockwise ரொட்டேட் பண்ணும்போது இது வந்து இந்த ஸ்கொயர் ஷேடு வந்து கீழே வரக்கூடாது, மேல வரணும், பட் கீழே வந்திருக்கு. அப்ப இன்வர்ஷன் நடக்குது. clockwise-ல ரொட்டேட் பண்ணி
இன்வர்ஷன் நடக்குது. ஓகேவா, ஷேப் ஓட இன்வர்ஷன் நடக்குது. நெக்ஸ்ட் பாருங்க 45 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் ரொட்டேட் ஆகுது, இந்த லைனும் அதுல தான் ரொட்டேட் ஆகுது. பட் என்ன ஆகுது, ஷேப்பே மாறிடுச்சு. ஓகேவா, இங்க இருந்த ஸ்டார் வந்து இங்க போயிடுச்சு, இங்க இருக்க ஸ்கொயர் வந்து இங்க வந்துருச்சு, ஷேப் மாறிடுச்சு பட் ஷேடு மாறல. ஓகேவா, எல்லாத்துலயுமே பாருங்க இந்த ரைட் சைடு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே ஷேடு இருக்கு. அப்ப அதை நம்ம பார்க்கவே தேவையில்ல, ரைட் சைடுல ஷேடு இருக்கு. என்ன சேஞ்சஸ் நடக்குது, ஒரு ஸ்டெப்ல இன்வர்ஷன், அடுத்த ஸ்டெப்ல ஷேப் சேஞ்ச், நெக்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் ஷேப் சேஞ்ச் நடக்குது. சோ அடுத்ததுல பார்க்கலாம் இன்வர்ஷன் நடக்குதான்னு. அதே மாதிரி பாருங்க ரொட்டேட் ஆகுது 90 டிகிரி கிளாக் வைஸ், இது எல்லாமே கிளியரா இருக்கு. அதே மாதிரி இன்வர்ஷன் நடக்குது, கீழே இருந்தது மேல வந்துருச்சு, மேல இருந்தது கீழே வந்துருச்சு. ஓகேவா, மேல இருந்தது கீழே வந்துருச்சு, எந்த கலர் சேஞ்சஸுமே நடக்கல, ஷேப் சேஞ்சஸ் நடக்கல. கலர் சேஞ்சஸ் நம்ம பார்க்கவே தேவையில்ல, ஏன்னா இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்து கலர்லெஸ்ஸா இருக்குது, இங்க வந்து ஃபுல்லி ஷேடா இருக்கு. ஓகேவா, இங்க பாருங்க ஸ்டெப் 2ல இங்க இருந்து இங்க வரும்போது ஷேப் மட்டும் சேஞ்ச் ஆகல, இன்வர்ஷனும் நடக்குது. ஓகேவா, சோ அதை பார்க்காம விட்டு பாருங்க as well as இன்வர்ஷன். இன்வர்ஷன் தலைகீழே மாறுது, இங்க பாருங்க இங்க இருந்து இங்க டில்ட் ஆகும்போது 45 டிகிரி இப்படி கிராஸ் ஆகி தான் இந்த ஃபிகர் வந்திருக்கு. அப்ப இங்க இருக்க ஸ்டார் இந்தான போயிடுச்சு, இங்க இருக்கிற ஸ்கொயர் இந்தான வந்துருச்சு. பட் ரைட் சைடு வந்து ஷேட் அப்படியே இருக்கு. பட் பாருங்க மேல வர வேண்டியது கீழே வந்திருக்கு, கீழே வர வேண்டியது மேல வந்திருக்கு. ஸோ செகண்ட் ஸ்டெப்ல இன்வர்ஷனும் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன நடக்குது, வெறும் இன்வர்ஷன் மட்டும் நடக்குது. செகண்ட் ஸ்டெப்ல ஷேப் சேஞ்ச் ஆஸ் வெல் அஸ் இன்வர்ஷன் நடக்குது. அப்ப இங்க என்ன நடக்கணும், வெறும் இன்வர்ஷன் நடக்கணும். அப்படியே பாருங்க 90 டிகிரி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆயிருக்குது எக்ஸாக்ட்லி. இப்ப என்ன நடக்கணும், இன்வர்ஷன் மட்டும் நடக்கணும். அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து தேர்ட்ல வருதான்னு பாருங்க, அப்படியே இன்வர்ஷன் நடக்குதா, எஸ் நடக்குது. இங்க இருக்கிறது கீழே இருக்கிறது இங்க மேல வந்துருச்சு, மேல இருந்தது கீழே போயிடுச்சு. ஓகேவா, பட் ஃபோர்த் ஸ்டெப்ல என்ன நடக்கணும், ஷேப் சேஞ்ச் ஆகணும், இன்வர்ஷனும் நடக்கணும். இங்க பாருங்க ஷேப் சேஞ்ச் ஆயிருக்கா, எஸ். இங்க இருந்த ஸ்கொயர் இப்படி 45 டிகிரி இப்படி டில்ட் பண்ணோன்னே, இப்படி டில்ட் பண்ணோன்னே ஸ்ட்ரைட்டா வரும். அப்ப இங்க இருக்க ஸ்கொயர் ஸ்டாரா மாறிடுச்சு, அதே போல ஷேப்பும் மாறி, சாரி இன்வர்ஷனும் நடந்திருக்குது, மேல வர வேண்டியது கீழே வந்துருச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க கீழே இருந்தது மேல போயிடுச்சு, ஷேப்பும் மாறிடுச்சு. ஸோ எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்க 4 இது கரெக்டா 1 2 3 4 சீக்வன்ஸும் கரெக்டா வருது. அப்ப 5ம் கரெக்டா வரும். எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க. 5th வந்து என்ன ஃபாலோ பண்ணணும், ஃபர்ஸ்ட் இதை ஃபாலோ பண்ணணும். ஆர்டர்லாம் ஒரு பேட்டர்ன்ல இருக்கும், ஈவன்லாம் ஒரு பேட்டர்ன்ல இருக்கும். ஸோ இங்க பாருங்க வெறும் இன்வர்ஷன் நடக்குதா, அப்படின்னா 90 டிகிரி கிளாக் வைஸ்ல எல்லாமே ரொட்டேட் ஆயிடுச்சு. அப்ப இப்படி ஃபிளாட்டா கிடைக்கும், இப்படி ஃபிளாட்டா கிடைக்குது. வெறும் இன்வர்ஷன் மட்டும் நடக்குது, ஷேப் சேஞ்ச் ஆகல. ஓகேவா, இங்க பாருங்க ஸ்டார் இருக்கு, அதே மாதிரி ஸ்கொயர் இங்க இருக்கு, பட் இன்வர்ஷன் நடந்திருக்கு. இது இந்த பக்கம் வர வேண்டியது இங்க வந்திருக்கு, இங்க பக்கம் வர வேண்டியது இங்க வந்திருக்குது. எக்ஸாக்டா எல்லாமே மேட்ச் ஆகுறதுனால 5 will be your answer. ஓகேவா, கிளியரா புரிஞ்சுதா? இது டைப் 4. நெக்ஸ்ட் இது பாருங்க டைப் 5. டைப் 5ல என்ன சொல்லியிருந்தேன், 2 ஃபிகர் unnumbered. ஓகேவா, அதுதான் இதுதான் ஸ்டார்டிங் ஃபிகர், இதுதான் எண்டிங் ஃபிகர். இட் will not change. ட்ரூ ஒன். ஓகேவா, ராங் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கொஸ்டினை படிங்க. இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின் there are 7 figures. The first and the last which are unnumbered and the remaining are numbered 1 2 3 4 5. These 7 figures forms a series. However, one of the 5 figures does not fit into the series. The number of that figure is your answer. எது தப்போ, அந்த சீக்வன்ஸ்ல எது மேட்ச் ஆகலையோ அதுதான். அப்ப சீக்வன்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கும், எங்க ஒரு இடம் தப்பா இருக்கும், அதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஓகேவா, சோ இங்க பாருங்க, சோ ஈஸியா தெரியுது. 45 டிகிரி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுதா, ட்ரூ. 45 டிகிரி அகைன் கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுதா, இப்படி இருந்தது இப்படி ஆயிடுச்சா, இந்த டைரக்ஷன் போயிடுச்சா, தென் இந்த டைரக்ஷன் வரணுமா, இங்க பாருங்க இது தப்பு. அப்ப இந்த டைரக்ஷன் வந்திருக்கணுமா, இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கணும். தென் அடுத்தது 90 டிகிரி இந்த பொசிஷனுக்கு ரொட்டேட் ஆகணும், கரெக்ட். தென் இந்த சைடு வருது, கரெக்ட். 45 டிகிரி கிராஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த ராங் ஒன். 3 will be your answer. இந்த ஃபிகர் அனாலிசிஸ் பண்ணுங்க. ஸோ இதான் இனிஷியல் பொசிஷன். இனிஷியல் பொசிஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆகும்போது ஜஸ்ட் 1 ஷிஃப்ட் ஆகுது. ஆன்டி கிளாக் வைஸ்ல 1 ஷிஃப்ட் நடக்குது. தென் இது பாருங்க அகைன் 1 ஷிஃப்ட் நடக்குது.
தென் அடுத்தது பாருங்க ஒன் ஸ்பேஸ் விட்டு நடக்குது ஓகேவா. தென் அடுத்தது பாருங்க அகைன் ஒன் ஸ்பேஸ் விடுது ஓகேவா. தென் பக்கத்திலே வருது, தென் ஒன் ஸ்பேஸ் விட்டு வருது ஓகேவா. இங்க எங்கேயோ பாருங்க என்ன பேட்டர்ன் நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் இங்க இருந்து இங்கே வருது, செகண்ட்ல என்ன ஆகுதுன்னா ஒன் டூ ஷிஃப்ட் நடக்குது ஓகேவா. டூ ஷிஃப்ட் நடக்குது, ஒன் ஸ்பேஸ் கிடைக்குது, ஒன் ஸ்பேஸ் லெஃப்ட், ஒரு ஸ்பேஸ் விடுது. இப்ப பாருங்க இந்த பேட்டர்னை பாருங்க, இங்க இருந்து ஒன் ஸ்பேஸ் விட்டு இந்த செகண்ட் இது சாட்டிஸ்ஃபை ஆகுதா. அதே மாதிரி இங்க இருந்து அப்படியே இமிடியேட்டா போகுது, அகைன் ஃபர்ஸ்ட் சாட்டிஸ்ஃபை ஆகுதா. அகைன் இங்க இருந்து இந்த ஃபைனலா அவங்க கொடுத்திருக்க ஃபிகர் பாருங்க, இது ட்ரூ ஃபிகர். இங்க இருந்து ஒன் ஸ்பேஸ் வருதா, அப்ப இது சாட்டிஸ்ஃபை ஆகுதா. அப்ப இங்கதான் ஏதோ ஃபால்ட் நடக்குது, இங்க ட்ரூவா இருக்கு, இது ட்ரூவா இருக்கு, இது ட்ரூவா இருக்கு, இது ட்ரூ ஒன். இங்க பாருங்க இங்க இருந்து என்ன நடந்திருக்கணும், ஒன் ஸ்பேஸ் விட்டு இங்க வந்திருக்கணும். So 2 will be your answer. பாருங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த கான்செப்ட்ல சாட்டிஸ்ஃபை, இந்த பேட்டர்ன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாருங்க. இந்த ஏரோ ஹெட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல இம்மிடியேட்டா போயிருக்கா, ஒன் ஷிஃப்ட் நடந்திருக்கு, ட்ரூ. அதுக்கப்புறம் என்ன ஆகணும், ஒன் ஸ்பேஸ் விட்டு அடுத்தது போகணும், செகண்ட் இது செகண்ட் பேட்டர்ன் ஒன் ஸ்பேஸ் விட்டு இங்க வந்திருக்கணும் ஓகேவா. வரல, இது தப்புன்னு போட்டிருக்கலாம் ஓகேவா. சீக்வன்ஸ் கரெக்டா வருதா பாருங்க, வரல ஓகேவா. சோ இங்க வந்திருந்ததுன்னா நெக்ஸ்ட் பாருங்க இங்க வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். சோ அடுத்தது இமிடியேட் ஷிஃப்ட் நடக்கணும், இமிடியேட் ஷிஃப்ட் நடந்திருக்கா, இதுல இருந்து இங்க வந்திருக்கா, ட்ரூ வந்திருக்கு. அப்புறம் ஒன் ஸ்பேஸ் விட்டு வரணும், ஒன் ஸ்பேஸ் விட்டு வந்திருக்கு, ட்ரூ வந்திருக்கு. அப்புறம் இமிடியேட்டா வரணும், ட்ரூ. அடுத்தது ஒன் ஸ்பேஸ் விட்டு இங்க வரணும், வந்திருக்கா, ட்ரூ. அப்ப this one will be the wrong one, answer will be 2. இந்த ஃபிகர் அனாலிசிஸ் பண்ணுங்க. ஒரு ஸ்டார் ஷேப் கொடுத்திருக்காங்க, இந்த ஸ்டார் ஷேப் இங்க இருந்து இங்க ஷிஃப்ட் ஆகும்போது ஷேட் வருது, கலர்லெஸ்ஸா இருக்குது, கலர்டு ஃபுல்லி ஷேட் ஆயிடுச்சு. ஸோ ஒன் ஹாஃப், டூ ஹாஃப், த்ரீ ஹாஃப், ஸோ ஒரு 3 மூமெண்ட்ஸ் நடக்குது, 3 மூமெண்ட்ஸ் வித் ஷேட் ஆகுது. அப்ப ஆல்டர்னேட்டிவா இந்த மாதிரி தான் நடக்கணும். ஸோ இங்க பாருங்க ஒரு 3 மூமெண்ட்ஸ் இருக்கா, இல்ல, ஒன்ல இருந்து ஒரு ஹாஃப், ரெண்டாவது ஹாஃப் ஃபுல்லா தான் நிக்குது. 3னா இங்க வந்திருக்கணும், கலர்லெஸ் ஆயிருக்கணும் ஓகேவா. ஸோ லைக் திஸ் பார்ப்போம், இங்க வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1 2 3 இந்த பொசிஷனுக்கு போயிருக்கணும், வந்திருக்கா, எஸ் வந்திருக்கு, கலர் சேஞ்ச் ஆயிருக்கு எக்ஸாக்ட்லி. பாருங்க இந்த பேட்டர்ன் ஒத்து வருது தானே, இங்க பாருங்க. அப்ப 1 2 3 கரெக்ட் வருது, கலர்லெஸ். தென் 1 2 3 எஸ் வருது, கலர்ட். தென் 1 2 3 கலர்லெஸ், எஸ் வருது, இங்க மட்டும் தப்பு இருக்கு. ஸோ திஸ் வில் பி யுவர் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பேட்டர்ன் அனலைசிஸ் பண்ணுங்க, ஆட் ஆகிட்டே இருக்குது ஓகேவா. ஸோ நம்பரிங்ஸ்ல ஏதோ இருக்கும், செக் பண்ணலாம். ஸோ இந்த ஃபிகர் அவங்க கொடுத்தது, அதே மாதிரி இதுவும் அது மாதிரி வரணும். அப்ப என்ன ஆகுதுன்னா இதுல இருந்து இது ஆகும்போது பாருங்க 2 சிம்பிள்ஸ் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. ஸோ 2 சிம்பிள்ஸ் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்க, இந்த 2 சிம்பிள்ஸ்ல ஒரு லைன், இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட், ஒன் லைன் இன்வால்வ், ஒரு லைன் இன்ட்ரோடியூஸ் ஆகுது ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 2 சிம்பிள்ஸ் இன்ட்ரோடியூஸ் ஆகணும், ஒன் லைன் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. சோ நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ என்ன ஆகணும், ஒன் லைன் இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்ப 2 சிம்பிள்ஸ் வரணும், பட் ஒரு சிம்பிள் ஒரு லைன் வருது. சோ இதை விட்டுருங்க, செக் பண்ணுங்க அடுத்ததுல. அப்ப இங்க என்ன ஆகணும், 2 சிம்பிள்ஸ் வரணும், இங்க வந்து ஒரு லைன் மட்டும் வரணும். அப்ப ஏதோ ஒரு 2 சிம்பிள்ஸ் வந்திருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்திருக்குதுன்னு வச்சுக்கலாம், பட் லேட்டர் செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதை அப்படியே விட்டுட்டு இங்க வாங்க, இங்க வந்து என்ன வரணும், ஒரு லைன் மட்டும் வரணும். 2 சிம்பிள்ஸ் இங்க வந்திருக்கணும், இங்க வந்து ஒரு லைன் மட்டும் வரணும், வந்திருக்கு, ஒரு லைன் இருக்கு. இங்க இருந்து இங்க போங்க, இந்த லைன்ல 2 சிம்பிள் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்குது, எஸ் கரெக்ட், இதுவும் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு. அப்புறம் லாஸ்டா ஒரு லைன் வருது, ட்ரூ. இந்த 2 பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது. அப்ப பாருங்க இங்க என்ன இருக்கணும், இந்த லைன் வரக்கூடாது, இங்க 2 சிம்பிள் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கணும். சோ இதுதான் தப்பு, this will be your wrong answer. So this will be your correct one. ஓகேவா. சோ நெக்ஸ்ட் இத பாருங்க, இந்த ஃபிகர் அனாலிசிஸ் பண்ணுங்க, உள்ள இருக்கிறத எடுங்க. பாருங்க இந்த சர்க்கிள் லைன், இந்த ஷேடட் சர்க்கிள் லைன் இங்க இருக்கு, இங்க இருந்து இங்க போகும்போது கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஆகுது.
சாரி ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஆகுது. எவ்வளோ 45 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஆகுது. அதே மாதிரி அகைன் ஆன்டி கிளாக் வைஸ்ல இங்க போகுது. எவ்வளவு போகுது? 90 போகுது. ஸோ இந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதான்னு பாருங்க. இங்க இருந்து இது 90 போயிருக்கு. அதே மாதிரி 45 போயிருக்கு. அகைன் 90 போயிருக்கு. ட்ரூ. இதுவும் ட்ரூ. அகைன் 45 போயிருக்கு. அகைன் இங்க இருந்து இங்க வரும்போது 90 வந்திருக்கு. ட்ரூ. இன்சைட் சர்க்கிள் பக்காவா இருக்கு. ஸோ வெளியே பாருங்க, இந்த சர்க்கிள் லைன் இந்த பெண்ட் வந்து என்ன இருக்கு பாருங்க, அப்படியே லேட்டரலி இன்வெர்டட். இன்னர் வந்து கரெக்டா இருக்கு. அப்படியே 45 டிகிரி அண்ட் 90 டிகிரி ஆல்டர்னேட்டிவா ஆயிட்டு இருக்கு. இந்த இது பாருங்க லேட்டரலி இன்வெர்டட். இது ட்ரூ ஒன். நம்மளுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் இமேஜ் பாருங்க, லேட்டரல் இன்வர்ஷன். லேட்டரல் இன்வர்ஷன் நடக்குது. ஓகேவா? லேட்டரல் இன்வர்ஷன் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது. ஆன்டி கிளாக் வைஸ் 90 டிகிரி ரொட்டேஷன் ஆகுது. ஓகேவா? இந்த பொசிஷனுக்கு மூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? தென் என்ன நடக்கணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது நடக்கணும், செகண்ட் ஸ்டெப் இது நடக்குதான்னு பார்ப்போம். தேர்ட் பாருங்க, லேட்டரல் இன்வர்ஷன் ஆகணும், ஆகாம இருக்கு. ஸோ இது தப்பா இருக்கு. அப்ப லேட்டரல் இன்வர்ஷன் ஆச்சுன்னா எப்படி இருக்கணும்? அந்த ஃபிகர் இப்படி இருக்கணும். இப்படி ஆயிரும். தேர்ட் ஃபிகர் வந்து இதுக்கு லேட்டரல் இன்வர்ஷனுக்கு செகண்டுக்கு இப்படி அப்படியே மிரர் இமேஜ் மாதிரி ஆச்சுன்னா இப்படி ஆகணும். இன்னர் வந்து தப்பே இல்லை, அது ட்ரூவா தான் இருக்கு. பட் அவுட்டர்ல தப்பு வருது. பார்ப்போம். இதுல இருந்து இது கண்டினியூ ஆகுதான்னு பார்ப்போம். இப்ப நெக்ஸ்ட் என்ன நடக்கணும்? லேட்டரல் இன்வர்ஷனுக்கு அப்புறம் ஒரு 90 டிகிரி ரொட்டேட் ஆகுதா அப்படின்னா இப்படி இருக்கிறது இப்படி போயிடும். எஸ், 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் நடக்குது. ட்ரூ. தென் 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் இந்த ஃபிகர் ஆச்சுன்னா இப்படி வந்துடும். ஓகேவா? தென் லேட்டரல் இன்வர்ஷன் நடக்குதா ஃபிஃப்த் இதுல? எஸ், எக்ஸாக்ட்லி நடக்குது. தென் பாருங்க, ஆன்டி கிளாக் வைஸ் 90 டிகிரி ரொட்டேஷன் நடக்குதா? எஸ், நடக்குது. அப்ப எல்லாமே ட்ரூ, இந்த இடத்துல தப்பு. ஸோ 3 will be your answer. ஸோ இந்த ஃபிகர் அனலைசிஸ் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா இந்த ஷேப் இங்க வந்துருச்சா? ஸோ 45 டிகிரி கிளாக் வைஸ் மூவ்மெண்ட் நடக்குது. இது அப்படியே இந்த ஷேப் அப்படியே ஒரு இந்த பக்கம் மூவ் ஆயிடுச்சு. இந்த ஷேப் இந்த பக்கம் மூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்படி மூவ் ஆயிடுச்சு. இதுதான் இந்த ஷேப். பட் ஒன் ஆன்டி கிளாக் வைஸ் எண்ட்ல இன்னொரு ஹாஃப் லீஃப் ஆட் ஆயிருக்கு. ஆன்டி கிளாக் வைஸ்ல இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகுது? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே தான். 45 டிகிரி கிளாக் வைஸ் மூவ்மெண்ட் நடக்குது. ஆன்டி கிளாக் வைஸ் எண்ட்ல ஹாஃப் லீஃப் ஆட் ஆகுது. ஓகேவா? ஸோ அடுத்ததுல பாருங்க, எக்ஸாக்டா இந்த பொசிஷன் அப்படியே இன்னொரு 45 டிகிரி செகண்ட் ஸ்டெப்ல 45 டிகிரி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது. இப்ப கிளாக் வைஸ் எண்ட்ல ஒரு ஹாஃப் லீஃப் ஆட் ஆகுது. பாருங்க, இந்த ஃபிகர் அப்படியே 45 டிகிரி மூவ் ஆச்சுன்னா இப்படி இந்த ஆன்டி கிளாக் வைஸ்ல ஆட் ஆன ஹாஃப் லீஃப் இங்க இருக்கு. ஆல்ரெடி இருந்த ஹாஃப் லீஃப் கிளாக் வைஸ்ல இங்க இருக்கு. இது கூட ஒரு ஹாஃப் லீஃப் ஆட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த பேட்டர்ன் நடக்குதான்னு பாருங்க. இதுதான் நடக்கணும். அப்ப இந்த இடத்துல போகும்போது எஸ் ஷிஃப்ட் ஆகுது. எக்ஸாக்டா ஷிஃப்ட் ஆகுது. 45 டிகிரி ஷிஃப்ட் ஆகுது. ஆன்டி கிளாக் வைஸ்ல கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் மாத்தி மாத்தி பாருங்க. ஷிஃப்ட் பண்ணி பாருங்க. ட்ரூ, ஆட் ஆகுது. ஹாஃப் லீஃப் ஆட் ஆகுது. அகைன் பாருங்க, மறுபடியும் ஒரு 45 டிகிரி மூவ் ஆயிடுச்சு, கிடைக்குது. அந்த 3 ஃபுல் லீவ்ஸ் இருக்கு. கிளாக் வைஸ்ல ஒன்னு ஆட் ஆயிருக்கு. ட்ரூ. ஃபிஃப்த்ல பாருங்க, அகைன் இப்படி ஷிஃப்ட் ஆகுது. இப்படி இருக்கு. இந்த சேம் இமேஜே தான் ஷிஃப்ட் ஆயிருக்கு. பட் இங்க பாருங்க, கிளாக் வைஸ் எண்ட்ல ஒரு ஹாஃப் லீஃப் வரணும், ஆனா இங்க கொடுக்கல. ஸோ தப்பு. ஸோ இதுல இருந்து இதை கண்டினியூ பண்ணி பாருங்க, அவங்க கொடுத்தது கரெக்டா வருதானே? இதுல இருந்து பண்ணும்போது அகைன் ஒரு ஷிஃப்ட் பண்ணுங்க. ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒன்னு வந்திருக்கு. இந்த ஹாஃப் தான் இங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ திஸ் வில் பி த ராங் அண்ட் யுவர் ஆன்சர் வில் பி 5. ஓகேவா? ஸோ இந்த ஃபிகரை அனாலிசிஸ் பண்ணுங்க. இதுதான் கிவன் ஃபிகர். ஸோ ஈஸியா தெரியுது பாருங்க. 45 டிகிரி கிளாக் வைஸ் ஃபர்ஸ்ட் இதுல. தென் இதுல இருந்து இது பாருங்க 90 டிகிரி கிளாக் வைஸ். தென் இங்க இருந்து இது பாருங்க 45 இங்க நேரா வரும். தென் இங்க 135 டிகிரி.
ஓகேவா? ஸோ 45 ஆட் ஆகுது. ஸோ இங்கேருந்து இதை பாருங்க, எக்ஸாக்டாக 180 டிகிரி அப்படியே இது ஹோல் ரொட்டேஷன் நடக்குது. ஓகேவா? பர்ஃபெக்டாக இருக்கு. தென் இங்கேருந்து இதை பாருங்க, இங்கேருந்து இப்படி வந்தா 180 டிகிரி கீழே வந்தா. ஓகேவா? அகெயின் ஒரு ஷிஃப்ட் ஆகி 225 டிகிரி வருது. எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. ஸோ இங்கிருந்து இதை பாருங்க, இது எவ்வளவு வரணும்? 270 டிகிரி வரணும். அப்ப ஒரு 180 டிகிரினா அப்படியே மேல, அகெயின் ஒரு 90 டிகிரினா இந்த பக்கம், ஒரு 180 டிகிரினா அப்படியே மேல வரும். தென் அகெயின் ஒரு 45 டிகிரினா இப்படி பொசிஷன் வந்துடும். ஓகேவா? ட்ரூ. எல்லாமே 270 டிகிரி ரொட்டேஷன், கிளாக் வைஸ், எல்லாமே கிளாக் வைஸ் மூவ்மெண்ட். ஸோ ரொட்டேஷன் படி எந்த ப்ராப்ளமும் இல்லை. தென் ஓகே, அதை விட்டுறலாம். இப்போ பாருங்க, இந்த டாட்ஸ் பாருங்க, சர்க்கிள் பாருங்க, அந்த ரொட்டேஷன் படி மூவ் ஆகுதான்னு பாருங்க. சர்க்கிள், எம்டி சர்க்கிள் இருக்கு, ஃபுல்லி ஷேடட் சர்க்கிள் இருக்கு. எஸ், நோ சேஞ்ச். ஃபர்ஸ்ட் இதுல நோ சேஞ்ச் பேட்டர்ன்ல. தென் செகண்ட் பேட்டர்ன்ல பாருங்க, ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஷேடட் சர்க்கிள் ரைட்ல மூவ் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இங்க எம்டி சர்க்கிள் வரணும், இங்க எம்டி சர்க்கிள் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்ல நோ சேஞ்ச், செகண்ட்ல சேஞ்ச், தேர்ட்ல நோ சேஞ்ச் வரணும். எஸ், நோ சேஞ்ச். அப்படியே இங்க இருக்கிறது இந்தாண்ட போயிடுச்சு, இங்க இருக்கிறது இங்க வந்துருச்சு. அப்ப நோ சேஞ்ச். தென் என்ன ஆகணும்? சேஞ்ச் ஆகணும். ஓகேவா? சேஞ்ச் ஆகுதா? தென் இதை அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க 180 டிகிரி, இங்க எம்டி வரணும். அப்படியே இதை ரொட்டேட் பண்ணி இங்க கொண்டு வாங்க, இதை ரொட்டேட் பண்ணி இங்க கொண்டு போங்க. அப்ப இங்க எம்டி வரணும், இங்கதான் ஷேட் வரணும். ஓகேவா? இந்த ரொட்டேஷன் அப்ப this one will be the wrong one. This will be your answer. செக் பண்ணி பாருங்க. இங்க வந்து அப்படியே 180 டிகிரி இப்படி ஷிஃப்ட் ஆகும்போது, இங்க இருந்து ஷிஃப்ட் ஆகும்போது இந்த பக்கம் இந்த லெஃப்ட் மோஸ்ட் எண்ட் எம்டி வரணும், இங்க ஷேட் வரணும். ஸோ இந்த ட்ரூ ஃபிகர் வச்சு அடுத்தது பாருங்க. இதுல இருந்து என்ன ஆகுது? 225 ரொட்டேஷன் ஆகுது. இந்த எம்டி இப்படி சுத்தி வந்து இந்த எம்டி வந்துடணும், இது வந்து சுத்தி வந்து ஷேட் வரணும், ஷேட் சர்க்கிள் வரணும். வருது, ட்ரூ. அப்புறம் இது அப்படியே கொண்டு போங்க இந்த எண்டில், இந்த டாப் எண்டு ஆர் லெஃப்ட் எண்டு, இந்த எண்டில் உங்களுக்கு சாரி இந்த ரைட் எண்ட் இப்படி அப்படியே ரொட்டேட் பண்ணும்போது இங்க வந்து இந்த எண்டு இப்படியே ரொட்டேட் பண்ணா இங்க வருது, இது ரொட்டேட் ஆச்சுன்னா இங்க போயிடுது. ட்ரூவா இருக்கு. ஸோ இந்த இமேஜ்ல இருந்து தான் ட்ரூ ஆகுது, இந்த இமேஜ்ல இருந்து ட்ரூ ஆகல. ஸோ ஆன்சர் வில் பி 4. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டைப் 1 பார்த்தோம், டைப் 2 இது ரெண்டு ஒன் அண்ட் த சேம் கிட்டத்தட்ட. ஏன்னா டைப் 1ல 5 கொடுத்துருப்பாங்க, டைப் 2ல 4 ஆர் 3 ப்ராப்ளம் ஃபிகர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த டைப் 1, 2 அண்ட் டைப் 3 இதை பார்க்காதவங்க பார்ட் 1 அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை மறக்காம பார்த்துட்டு வாங்க. அதுலேயும் நிறைய சேலஞ்சிங் சம்ஸ் இருக்கு, நீங்க சால்வ் பண்ணி உங்க மார்க்ஸை கமெண்ட்ஸ்ல போடுங்க. டைப் 3 என்னன்னா கொஸ்டின் பேட்டர்ன். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் பேட்டர்ன்லாம் எப்படி இருக்கும், எப்படி டிஃபிகல்ட்டி இருக்கும் அப்படிங்கிறதையும் அனலைசிஸ் பண்ணுங்க. என்ன மாடர்ன் டெக்னிக்ல அனலைசிஸ் பண்றதுங்கிறதையும் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோல கொடுத்துருக்கேன், பார்ட் 1 வீடியோல. அதை பார்த்துட்டு இந்த 4 and 5 பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த டைப் 4 and 5 இதுல பாத்தீங்கன்னா இப்ப டைப் 1 டைப் 2 இந்த டைரக்ட் சீக்வன்ஸ் பேட்டர்ன். டைப் 3 வந்து கொஸ்டின் பேட்டர்ன், கொஸ்டின் பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. டைப் 4 and 5, டைப் 4 டைப் 5 டிடெக்டிங் இன்கரெக்ட் அண்ட் டைப் 5 வந்து டிடெக்டிங் ராங். இந்த 5 தாங்க. இந்த 5 பேட்டர்ன்ல தான் உங்களுக்கு ஃபிகர் சீரிஸ் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஃபிகர் அனாலஜி. இப்போ ஒரு ஃபிகர் இந்த ஃபிகரா மாறிச்சுன்னா இன்னொரு ஃபிகர் எப்படி இன்னொரு ஃபிகரா மாறும், 4 பாக்ஸஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபிகர் மாதிரி மாறுது, இந்த ஃபிகர் எப்படி மாறும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ஃபிகர் அனாலஜி. இதுல ஒரு 5-6 டைப்ஸ் இருக்கு. இதை நம்ம நெக்ஸ்ட் இதுல பார்ப்போம், நெக்ஸ்ட் கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம். ஸோ மறக்காம நம்மளத லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகேவா? தேங்க்யூ.